வணக்கம் அன்பானவர்களுக்கு அன்புடன் அஸ்ட்ரோ மல்லிகா. இன்னைக்கு இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புது வருடம் பிறக்க போகுது. இந்த வருஷம் ஏகப்பட்ட திட்டங்களை நீங்கள் ஏற்கனவே தீட்டி வச்சுருப்பீங்க. நம்ம வீடு வாங்கிடலாம், கார் வாங்கிடலாம், அல்லது ஏதாவது தங்கம் வாங்கி வைக்கலாம். இந்த மாதிரி உங்களுக்குள்ளார நீண்ட பிளான்லாம் போட்டு வச்சுக்கிட்டு இருப்பீங்க. அல்லது ஏதாவது பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருப்பீங்க. அதுவும் பார்ட்னர்ஷிப் போட்டு பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான எண்ணங்கள்லாம் உங்களுக்கு நிறையவே இருக்கும். சரிங்களா? இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 12 ராசிக்காரர்களுக்கும் இந்த வருடம் லாபம் என்ன, நஷ்டம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பஞ்சாங்கத்தில் கொடுக்கப்பட்டிருக்குது. 12 ராசிக்காரர்களுக்கும் லாபம் எவ்வளவு, நஷ்டம் எவ்வளவு அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிட்டு உங்களுடைய செயல்பாடுகளில் ஈடுபட்டு வந்தீங்க அப்படின்னா தேவையற்ற விரயங்களை குறைச்சிக்கலாம். நமக்கு இந்த வருஷம் இவ்வளோ லாபம் வரப்போகுது, இவ்வளோ நஷ்டம் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கே தெரியும். அதற்கு தகுந்தபடி நீங்கள் உங்களுடைய செயல்பாடுகளை மாற்றி அமைச்சுக்கிறது நல்லது. பஞ்சாங்கத்தில் 12 ராசிக்காரர்களுக்கும் இந்த வருடம் லாபம் என்ன, நஷ்டம் என்ன, அதாவது ஆதாயம் என்ன, விரயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கப்பட்டிருக்கு. நம்மளுடைய முன்னோர்கள் இதை எதற்கு பயன்படுத்திட்டு வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முன்னாடிலாம் விவசாயத்துக்காக யாருக்கு அந்த வருஷம் லாபம் அதிகமாக இருக்குதோ அவங்க கையால் விதைச்சு அறுவடை செஞ்சுக்கிட்டு வருவாங்க. அப்படி செய்து வரும்போதே அந்த வருஷம் பார்த்தீங்க அப்படின்னா அதிக மகசூல் எடுக்கிறது. இதற்காக நம்மளுடைய முன்னோர்கள் இதை பயன்படுத்திக்கிட்டு வந்தாங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம லாபம் நஷ்டம் பார்க்கறதுக்காகவும் இதை பயன்படுத்திக்கிட்டு வர்றோம். 12 ராசிக்காரர்களுக்கும் இந்த வருஷம் லாபம் என்ன, நஷ்டம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு விரிவாக நம்ம இந்த வீடியோ பதிவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். ஏடா இது, நான் என்னென்னவோ திட்டம் போட்டு வச்சுருந்தேனே, கடைசியில் நீங்கள் இப்படி சொல்லி பயம்படுத்துறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்களா? அப்படி இல்லைங்க. நீங்கள் எல்லாருமே நல்லா இருக்கணும், தேவையில்லாத சிக்கலில் போய் மாட்டிக்க கூடாது. உங்களுடைய லாப நஷ்டம் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா தான் அதற்கு தகுந்தபடி உங்களுடைய செயல்பாடுகளை நீங்கள் அமைச்சிக்க முடியும் இல்லைங்களா? மேசம் விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கு 8 ரூபாய் ஆதாயம் கிடைக்குது அப்படின்னா 14 ரூபாய் விரயமாக இருக்குது. 8 ரூபாய் லாபம் அப்படின்னா 14 ரூபா நஷ்டத்தில் போய்கிட்டு இருக்கு. அப்படிங்கும்போது மேசராசிக்காரர்கள் மற்றும் விருச்சிக ராசிக்காரர்கள் என்ன செய்யணும்? வரவு கம்மியாக இருக்குது, செலவு அதிகமாக இருக்குது. அப்போ வரவுக்கு தகுந்தபடி செலவுகளை பார்த்து செய்துட்டு வரணும். நெருக்கடிகளை சமாளிக்கிறதுக்கு கொஞ்சம் செலவுகளை கட்டுப்பாட்டுக்குள்ளார வச்சுக்கணும். ரிஷபம் மற்றும் துலாம் ராசிக்காரர்கள் இவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நெருக்கடியான காலங்க. உங்களுக்கு வரவே 2 ரூபாய் தான், ஆனால் செலவு 8 ரூபாய். அப்போ நீங்களும் என்ன செய்யணும் அப்படின்னா கொஞ்சம் செலவுகளை சிக்கனப்படுத்தி செய்துட்டு வரணும். வரவு ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படிங்கிற காரணத்தினால எதையுமே முன் யோசனை திட்டமிட்டு எப்படி செலவு செய்யணும் அப்படிங்கிறத பார்த்து செய்துட்டு வந்தீங்க அப்படின்னா இந்த வருடம் உங்களுக்கு ஒரு சிறப்பான காலமாக அமைஞ்சிக்கும். மிதுனம் கன்னி ராசிக்காரர்கள் இவர்களுக்கு இந்த வருஷம் கொஞ்சம் பரவாயில்லை. இது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்களுக்கு வரவு 5 ரூபா, செலவும் 5 ரூபா. அப்போ வரவுக்கு தகுந்த செலவு இருக்குது. இவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் நெருக்கடியெல்லாம் ஏற்படாத வண்ணம் இந்த வருஷம் இருக்கும். கரெக்டாக அவங்க சம்பாரித்து கரெக்டாக அவங்களுடைய செலவுகளை சரி செய்துட்டு வருவாங்க. மிச்சம் இல்லை அப்படின்னாலும் பரவாயில்ல, கடன் வாங்கி கஷ்டப்படாமல் அவங்க ரொம்ப சிறப்பாக இந்த வருஷம் இருப்பாங்க. கடகம் ராசிக்காரர்கள் அவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 5 ரூபா வரவு, செலவு 11 ரூபா. அப்போ பார்த்தீங்க அப்படின்னா வரவு கம்மி, செலவு அதிகம். அப்போ கடகராசிக்காரர்களும் ரொம்ப சிக்கனத்தை கடைப்பிடிச்சிட்டு வரணும். ரொம்ப ரொம்ப திட்டம் போட்டு தான் செலவுகளை செய்துட்டு வரணும். அப்போ தான் நெருக்கடியை சமாளிக்க முடியும். இந்த வருஷம் இருக்கிறதுலையே ரொம்ப ரொம்ப கஷ்டப்படக்கூடியவர்கள், மோசமான லாபத்தை சம்பாதிக்கக்கூடியவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்ம ராசி. அவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா வரவு அப்படிங்கிறது 2 ரூபா தாங்க, செலவு அப்படிங்கிறது 14 ரூபா. அப்போ இந்த வருடம் முழுவதுமே சிம்மராசிக்காரர்கள் ரொம்ப 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 எச்சரிக்கையோடு கடக்க வேண்டிய காலமாக இந்த காலம் இருக்குதுங்க. எல்லாமே பார்த்து செலவு செய்யணும். தேவையில்லாத சிக்கல்களில் போய் எதுலேயுமே மாட்டிக்க கூடாது. முதலீடு செய்கிறேன், ஏதாவது பிஸ்னஸ் தொடங்குறேன், அல்லது நான் கடன் வாங்கி அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன்னு சொல்லிட்டு சிம்மராசிக்காரர்கள் சிக்கலில் போய் மாட்டிக்காதீங்க. ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையோடு செயல்பட்டுட்ருங்க. தனுசு மீனம் இவர்களுக்கு இந்த வருஷம் ரொம்ப சிறப்பான காலமாகவே இருக்குது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்களுக்கு வரவு அப்படிங்கிறது 11 ரூபா, செலவு அப்படிங்கிறது 5 ரூபா.
அப்போ இந்த வருஷத்துலேயே ரொம்ப சிறப்பான ராசிக்காரர்கள் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா தனுசு ராசிக்காரர்களும் மீனவ ராசிக்காரர்களும் தான். வரவு 11 ரூபா அப்படின்னா செலவு 5 ரூபா அப்படிங்கும்போது 6 ரூபா அவங்கக்கிட்ட வந்து மிச்சம் இருக்குது. சரிங்களா? அப்போ இந்த வருஷம் ரொம்ப லாபகரமாக இருக்கக்கூடிய ராசிகள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனுசும் மீனமும் மட்டும்தாங்க. மகரம், கும்பம் இவங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது கூட பரவாயில்லை. வரவு 14 ரூபா அப்படின்னா செலவும் 14 ரூபா. அப்போ வரவுக்கேற்ற செலவு அப்படிங்கிறது இவங்களுக்கு இருக்குது. இவங்க ஓரளவுக்கு கடன்லாம் போய் மாட்டிக்காமல் தான் சம்பாதிக்கக்கூடிய பணத்தை வச்சு என்ன செய்ய முடியுமோ அதை செயல்படுத்திட்டு வரலாம். அப்போ இவங்களுக்கு இந்த வருஷம் ஓரளவுக்கு சிறப்பான வருஷமாக இருக்கும். ஆக மொத்தம் இந்த வருஷம் வரவு அப்படிங்கிறது 47 ரூபா, செலவு அப்படிங்கிறது 71 ரூபா. அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா வரவை விட செலவு தான் அதிகமாக இருக்குது இல்லைங்களா? அப்போ இந்த வருஷம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மக்கள் எல்லாருக்குமே ரொம்ப வந்து தட்டுப்பாடு, கஷ்டம் இதெல்லாம் வந்து அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு குரோதி வருஷ பஞ்சாங்க கணிப்பு நமக்கு உணர்த்துது. அதாவது ஆதாயத்தை விட விரயம்தான் அதிகமாக இருக்குது. அப்போ வந்து லாபத்தை விட நஷ்டம்தான் அதிகமாக இருக்குது. அப்படிங்கிறதுனால இந்த வருஷம் வந்து பார்த்திங்க அப்படின்னா மக்கள்கிட்ட பணப்புழக்கம் அப்படிங்கிறது ரொம்ப தட்டுப்பாடாக தான் இருக்கும். வரவு கம்மி, செலவு அதிகம் அப்படிங்கிறதுனால இந்த வருஷம் வந்து பார்த்திங்க அப்படின்னா மக்கள்கிட்ட சேமிப்பு குறைஞ்சு தான் இருக்கும். எவ்வளோதான் சம்பாதிச்சாலும் சேர்த்து வைக்கலாம் அப்படின்னு நினச்சாலும் செய்யவே முடியாது. ஏதாவது ஒரு செலவு அப்படிங்கிறது ஆகிக்கிட்டே தான் இருக்கும். அப்போ இந்த வருஷம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப கொஞ்சம் கடுமையான நெருக்கடியான சூழல் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கணிதத்து மூலமாக நாம் எல்லாருமே தெரிஞ்சுக்கிறோம். அப்போ என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் தீட்டி வச்சுருக்கிற திட்டங்கள் எல்லாத்துலேயும் ரொம்ப கவனத்தோடு செயல்படுங்க. சிம்மராசிக்காரர்கள் மிகுந்த எச்சரிக்கையோடு செயல்படுங்க. ஏன்னா உங்களுக்கு தான் இந்த வருஷம் இருக்கிறதுலையே வரவு வந்து ரொம்ப குறைவு. அதனால் எதுலேயும் வந்து ஆடம்பரம் வேண்டாம், ரொம்ப செலவுகளையும் வேண்டாம். ரொம்ப கரெக்டாக நடந்துக்கங்க, கரெக்டாக செலவு பண்ணிட்டு வாங்க. இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா அவங்களும் அவங்க ராசிக்கு என்ன வரவு செலவு அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். ஜோதிட உலகம் சேனலுக்கு நீங்கள் முதல் பார்வையாளராக இருக்கிறீங்க அப்படின்னா ஜோதிட உலகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஜோதிட உலகம் வாட்ஸ்அப் குரூப்புடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வைக்கிறோம். குரூப்பில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க லிங்க்கை டச் பண்ணிவிட்டு குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் ஜோதிட உலகம் சேனலில் எங்களோடு இணைந்திருங்கள். அனைவருக்கும் நன்றி.